என்னாச்சு? ஏய் மூடிட்டு இரு. ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ டேய் அது சொல்லுடா. அது வந்து டேய் என்னடா உனக்கு பிரச்சனை? அது டேய் இந்த ஆவி பேய் இந்த செத்து போனவங்களாம் பேயா வருவாங்களாடா? டேய் பேயெல்லாம் காஞ்சனா காஞ்சூரிங் படத்துல மட்டும்தான்டா வரும், ரியல் லைஃப்லலாம் கிடையாது. அது போ வேலையை பாரு போ. என்ன டேய் சொல்றது டேய் பா அதுலடா இப்படி டேய் நல்லா வேற வேலையா இல்லையா இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணிட்டு? டேய் அதுல போ வேலையை பாரு போ. நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு. தமிழ் மற்றும் தெலுங்கு ஆகிய மொழிகளில் பல முன்னணி நட்சத்திரங்களை வைத்து பல படங்களை தயாரித்த தயாரிப்பாளர் ஆசிஃப் மர்மமான முறையில் மரணம். நேற்றிரவு தனக்கு சொந்தமான ஈசிஆரில் உள்ள சொகுசு பங்களாவில் தனது படுக்கை அறையில் தலையில் பலத்த காயத்துடன் இறந்து கிடந்தார். அந்த அறையில் இருந்த கண்ணாடியில் RIP ஆசிஃப் என்று இரத்தத்தால் எழுதப்பட்டிருந்தது. கொலையாளி பற்றிய வேறு எந்த தடையும் கிடைக்காத நிலையில் இதனை முக்கிய ஆதாரமாக வைத்துக்கொண்டு காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். காவலர் பணிக்கான எழுத்துத் தேர்வில் தமிழ் தேர்வில் தேர்ச்சி கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காவலர் மற்றும் உதவி ஆய்வாளர் பணிக்கான எழுத்துத் தேர்வில் பணியாளர் தேர்வில் மாற்றம் கொண்டு வந்துள்ளது. நான் இப்போவே போய் போலீஸ்ட்ட எல்லா உண்மையும் சொல்ல போறேன். என்ன சொல்ல போற? செத்து போன ஜெனி தான் என் ஃப்ரெண்டை கொன்னான்னு சொல்ல போறியா? இத சொன்னா போலீஸ் நம்புவாங்களா? உன்னை பைத்தியக்காரன்னு சொல்வாங்க. இது பைத்தியக்காரனா? ஏய் விடு. இப்போ என்னதான் பண்ண சொல்ற? ஒருவேளை இது அவதான்னா நம்ம போலீஸ் கிட்ட போறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதை சரி பண்ண எனக்கு ஒரு இடம் தெரியும், நம்ம அங்க போலாம். எங்க? ஏதாவது பேய் ஓட்டுறவனை பார்க்க போலான்னு சொல்ல போறியா? நீ ஒன்று கவனிச்சியா? கொலை நடந்த இடத்துல இருந்தது ஜெனியோட ஹேண்ட் ரைட்டிங் தான், அது எனக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ நமக்கு வேற வழியே இல்லை. ஆள் வளர்ந்தளவுக்கும் மூளை வளரல, என்னமோ பண்ணு. சை, இவன் வேற எது சொன்னாலும் நம்ப மாட்டான். மெதுவா பண்றா, காது கேட்காம போயிட போகுது. டேய் டேய் என்னடா ஒரு கிளையண்ட்டையும் காணோம்? அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்ன பண்ற? இந்த கேமரா அப்படி வை, யூடியூப்ல ஒரு வீடியோ போடுறோம், வைரல் ஆகும், அப்புறம் பார் கூட்டம் அள்ளும். அது எப்படி? யூடியூப்ல நம்ம போடுற வீடியோஸ்க்கு வரதே வெறும் 10 வியூஸ் தான். அதுலயும் வேற வேற ஐடியில இருந்து 5 வாட்டி நீங்க பாக்குறீங்க, 5 வாட்டி நான் பாக்குறேன். அப்புறம் எப்படி வீடியோ வைரல் ஆகும்? இந்த வாட்டி அப்படி இல்ல, இந்த வீடியோ வைரல் ஆகும். அதான் எப்படி ஜி? நாம ஒரு ஃபாரின் செலிபிரிட்டி ஸ்பிரிட்ட பேட்டி எடுக்க போறோம், அது அப்படியே லைவா யூடியூப்ல போட போறோம். அப்புறம் பார். ஃபாரின் செலிபிரிட்டி ஸ்பிரிட்டா? அப்ப நான் இங்கிலீஷ்ல தானே பேசுவாங்க, நம்மளுக்கு தான் இங்கிலீஷ் புரியாது. டேய், ஸ்பிரிட் ஆனதுக்கு அப்புறம் தமிழ் செலிபிரிட்டி இங்கிலீஷ்ல தான் பேசுறாங்க, ஃபாரின் செலிபிரிட்டி தமிழ்ல பேச மாட்டாங்களா? அது தவிர ஆவி ஆயிட்டாலே ஆல் லாங்குவேஜ் சரளமா வரும்டா. இப்படி வாய பொளந்துக்கிட்டு கதை கேட்காம ஒழுங்கா கேமரா செட் பண்ற வழியை பார். ஓகே ஜி. ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்க சார்லி பேசுறேன். இன்னைக்கு நம்ம வேர்ல்டு ஃபேமஸ் மைக்கேல் ஜாக்சனோட ஸ்பிரிட் கிட்ட தான் பேச போறோம். ஆமாங்க, மைக்கேல் ஜாக்சன். நான் வளவலன்னு பேசி உங்க டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. நாம ஸ்ட்ரைட்டா அவரோட பேச ஆரம்பிச்சிடலாமா? மைக்கேல் ஐயா கூப்பிட்டீங்களா? பிளடி வாட்ச்மேன் ஒண்ணு இல்லையா? சரிங்க. எம்ஜே ப்ளீஸ், நீங்க இருக்கிறதுக்கான அறிகுறி எதனா எனக்கு கொடுங்க. பேசுங்க ப்ளீஸ், ஆன்சர் மீ. எம்ஜேவோட குரல் எனக்கு கேக்குது. அவர் மூன் வாக் பண்ற சவுண்ட் எனக்கு இங்க கேக்குதுங்க. எஸ்.
சே சம்திங். ஹவுஸ் ஓனர். டேய், அவன் வந்தானா நான் இல்லைன்னு சொல்லிடு. ஏற்கனவே போடா போய் சமாளிப்போம். ஓகே ஜி, ஓகே ஜி. பாஸ் பண்ணு, பாஸ் பண்ணு. பொண்ணா? எப்படி இருக்கா? ஓகே தான் பாஸ். ஓகேவா? இவன் ஓகேன்னு சொன்னாலே சூப்பரா இருக்கும். பறந்துற போகுது. நீ என்ன பண்ற? பட்டி கட்டான கோட் சூட் போட்டு உட்காரச்சு தப்பா போச்சே. காம்படிஷன் வருவானோ? டேய் குரு துரோகி. பரவாயில்ல, நான் தியானம் பண்ற மாதிரி உட்காந்துறேன். அதுக்கப்புறம் நீ கதை தர. ஓகேவா? பாஸ் அது என் இடம். செருப்பாலே அடிப்பேன். கதை தொடடா. ஷிட். சார்லிஜியை பார்க்கணும். வாவ், பியூட்டிஃபுல். சார்லிஜி மெடிடேஷனில் இருக்காரு. வாம்மா, வந்து உட்காரு. நீங்க எங்க வேணாலும் வந்து உட்காரலாம். ஆனா உன் பிரச்சனை தீரணும்னா இங்க வந்து உட்காரு. என்னம்மா உன் ஃபேஸ் டல்லா இருக்கு? கண்ணாடி கழட்டிட்டு பாரு. நல்லாதான் இருக்கு. சொல்லுமா, என்னம்மா பிரச்சனை? என் பேரு ஸ்ருத்திகா. நான் ஒரு ஃபில்ம் ஆக்ட்ரஸ். ஃபில்ம் ஆக்ட்ரஸா? நான் கூட நினச்சேன் இந்த ஜில்லுன்னு காத்து ஜன்னலை சாத்து படத்தோட ஹீரோயின் தானே? எனக்கு தெரியாம படம் படத்துக்கு போனேன். அன்னைக்கு நீங்கள் ரொம்ப பிஸியாக இருந்தீங்களா, அதனால் உங்களை விட்டு போயிட்டு வந்துட்டேன். பாப்பா, இனிமே நான் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி, நான் இல்லாமல் நீ படத்துக்கு போகவே கூடாது. ஓகே பாஸ். புரிஞ்சுதா? ம். நீ மேலே சொல்லு. என் ஃப்ரெண்டு ஜெனி ஒரு கார் ஆக்சிடென்ட்ல செத்துட்டா. அவ சாவுக்கு ஒரு வகையில் நானும் காரணம். சார்லிஜி இப்போ அவ பேய வந்து எங்களை கொல்ல பார்க்குறா. சார்லிஜி, உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவகிட்ட இருந்து காப்பாற்ற உங்களால் மட்டும்தான் முடியும். லாஸ்ட் டைம் நம்ம யூடியூப்பில் போட்ட வீடியோ 100 வியூஸ் வைரல் தான் போல. நாசமா போனவனே. அது ஒன்றும் இல்லை, அவன் ஆப் அப்டேட் பண்ணல. இன்னொரு மில்லியன்ஸ் போயிருக்கோம். சாம், அந்த ஹோலி வாட்டர் எடுத்துட்டு வா. ரவா தான் இருக்கு, பரவாயில்லையா? அந்த வாட்டர் இல்லடா, எக்ஸார்சைஸுக்கு யூஸ் பண்ணோமே அந்த வாட்டர். ஓகே ஓகே. நம்ம எக்ஸார்சைஸ் பண்ணுற ஸ்டைலில் எப்படியும் வாங்கிடுவா. சார்லிஜி, ஹோலி வாட்டர். Jingle bells, jingle all the way. Twinkle, twinkle, little star, we wonder what you are. இதுக்கு மேலே ரைம்ஸ் தருது, அப்படியே முடிச்சுக்கலாம். இது ரொம்ப சீரியஸான விஷயம். பேமெண்ட் அதிகமாகும். பேமெண்ட் பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆனால் அவள் இனிமேல் என் பக்கம் கூட வராத மாதிரி ஏதாவது பண்ணுங்க சார்லிஜி. சார்லிஜி கிட்ட வந்துட்டீங்கல்ல, இனிமேல் பேயெல்லாம் உங்கள் பக்கத்தில் வருமா என்ன? வாய்ப்பே இல்லை. இது அர்ஜென்ட்டாக காசு கேட்டு. அம்மாஞ்சி அம்மாஞ்சி. ஈவினிங் ஞாபகப்படுத்து. தேங்க்யூ ஜி. ஸ்ருதி, ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு டீட்டெயிலாக சொல்லுமா. சார்லிஜி, அன்னைக்கு ஆகஸ்ட் 12 நான், ஜெனி, ஆசிஃப், இர்ஃபான் 4 பேரும் நைட் பார்ட்டியை முடிச்சுட்டு திரும்பி வந்துட்டு இருந்தோம். கார் நான் தான் டிரைவ் பண்ணேன். ஜெனியை தவிர மற்ற 3 பேரும் நல்ல போதையில் இருந்தோம். ஓவர் ஸ்பீட் வேறு, 120 kmph மேலே இருக்கும். ஈசிஆர் ரோட்டில் வரும்போது ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தா ஒரு வேளை அவளை காப்பாற்றிருக்க முடியும். சில காரணங்களால் அது முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் அவள் பேயா வந்து எங்களை பயமுறுத்த ஆரம்பித்தா. 2 நாள் முன்னாடி என் ஃப்ரெண்டு ஆசிஃபையும் கொண்டுட்டான். இப்போது என்னையும் இர்ஃபானையும் கொன்றுவாளோன்னு பயமாக இருக்குது. நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். சாம். ஜி, இந்த டிவைஸ் ஆன் பண்ணு. ஓகே ஜி.
சாரி பாஸ். அது ஒன்றும் இல்லை, மெடிடேஷன் பர்பஸ்க்காக சில மியூசிக்ஸ் டவுன்லோட் பண்ண சொன்னேன். தவறுதெல்லாம் இந்த மியூசிக்கும் டவுன்லோட் பண்ணிட்டான். தவிர இந்த மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் இன்ஸ்பிரேஷன்ற பேரில் மாற்றி மாற்றி டியூன் போட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. எக்ஸசைஸ் ஆரம்பிக்கலாமா? ம் ம் Okay. வாங்குறோம். ஓகே பாஸ், ஸ்டார்ட் பண்ணலாம். இவன் அப்படி பார்க்குறா. ஐயோ, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க பாஸ். ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? அது ஒன்றும் இல்லைங்க, சார்லிஜி இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும் போது நாங்கள் அதை வீடியோவாக எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம். ஐயோ, லைக்ஸ் சும்மா அள்ளும். அப்போ அவ சாவுக்கு நானும் ஒரு காரணம்னு வெளியே தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் இல்லை, அந்த மாதிரி ஏதாவது வந்தால் நாங்கள் டப்பிங்கில் மாற்றிடுவோம். டப்பிங்கா? ஓ, அப்போ ஓகே. அப்பாடா நம்பிட்டேன். ஜென்னி கிட்ட இருந்து தப்பிச்சா போதும். ஹலோ எவ்ரிவான், நான் தான் உங்கள் சார்லி. இன்னைக்கு நான் கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போன ஜெனியோட ஆவியை எக்ஸாசிசம் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர்ஸோட ஹைடெக் டிவைஸை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது மூலமாக நாம் ஜெனியோட பேசலாம். கடந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஈசிஆர் ரோட்டில் கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போன ஜெனி, நீங்கள் இப்போ இது மூலமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஜெனி, பரவாயில்ல பண்ணமாலே, ஜெனியில் ஒன்று அப்படியே லேடி வாய்ஸ்க்கு மாறிட்டான். ஜெனி, ஏன் நீங்கள் இவங்களை ரொம்ப தொல்லை பண்ணுறீங்க? இவங்களை விட்டு போயிடுங்க. ஏன் அழுவுறீங்க? ஜெனி நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி ஐடியில் தானே வேலை பார்த்தாங்க. ஆமா சார்லிஜி, கரெக்ட். ஐடி கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணோம். சார்லிஜி ஆர் ரியலி கிரேட். ஈஸியாக உசராடி போட்டிருக்கேன். ஜெனி, இனிமேல் நீங்கள் ஸ்ருதியை தொல்லை பண்ணக்கூடாது. என்ன இது சொன்னா கேட்க மாட்டேங்குது. ஸ்ருதி, ஜெனிக்கு இது ரொம்ப பிடிக்கும். வோட்கா. ஏம்மா ஜெனி, உனக்கு பிடிச்ச வோட்கா இன்னும் 1 ஹவரில் வந்துடும். அதை குடிச்சிட்டு கப்பு சிப்புன்னு போயிடணும். இனிமே ஸ்ருதியை தொல்லை பண்ணவே கூடாது, புரிஞ்சுதா? ஓகே. பாத்தீங்களா ஸ்ருதி, இட்ஸ் ஸோ சிம்பிள். இனிமே ஜெனி உங்களை தொல்லையே பண்ண மாட்டாங்க. இப்போ ஹாப்பி தானே? எஸ். இந்தாங்க, இதை வச்சுங்க. என்னஜி இது ப்ளூடூத் ஸ்பீக்கர் மாதிரி இருக்கு? இது பார்க்கறதுக்கு ப்ளூடூத் டிவைஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனா இது ஒரு ஹைடெக் டிவைஸ். இதுலேருந்து வர ரேடியேஷனால ஜெனி மட்டும் இல்லை, எந்த ஆவியாலையும் உங்க பக்கத்துல நெருங்கவே முடியாது. வாவ். இப்போ ஹாப்பி தானே? அண்ட் இந்த எக்ஸாஸ்டுக்கான ஃபீஸையும் சரக்குக்கான காசையும் சாம்கிட்ட கொடுத்துருங்க. அண்ட் ஒன் மோர் திங், சைடிஷ்க்கான காசையும் சேர்த்து கொடுத்துருங்க. என்ன சைடிஷ்கா? என்ன ஸ்ருதி, ஜெனி போகணுமா வேணாமா? ஆமா ஆமா போணும். நான் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துறேன். இதே மாதிரி உங்களுக்கும் எக்ஸாசம் பண்ணோன்னா இந்த வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். சார்லிஜி, நீங்கள் சொன்ன மாதிரி வீடியோ சூப்பராக வந்திருக்கு. இதை அப்படியே யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோம், லைக்ஸை வாங்குகிறோம், வைரல் ஆகிறோம்.